வணக்கம். இந்த பதிவுல நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, போர்ஷன் ட்ராக்கர்ல 20.6ங்கிற ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ, அந்த அப்டேட்ல என்னென்ன இருக்குங்கிறத பார்க்கலாம். பாருங்க, நான் Play Storeக்குள்ள வந்துட்டேன். Play Storeல பாருங்க, மேல சர்ச்சிங்கிற ஆப்ஷன்ல போயிட்டு நான் போர்ஷன் ட்ராக்கர்ங்கிறத டைப் பண்றேன். ஓகேங்களா? டைப் பண்ணோனே இங்க பாருங்க, போர்ஷன் ட்ராக்கருக்கு சைடுல பாருங்க அப்டேட்ன்னு ஒண்ணு இருக்குங்களா? இந்த அப்டேட்ட கிளிக் பண்ணுங்க. இந்த அப்டேட்ட கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு அப்டேட் ஆகும். மேல பாருங்க இண்டிகேஷன் வந்துரும். இண்டிகேஷன் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு இங்கே கீழே அப்டேஷன் வரும். அப்டேஷன் வந்ததுக்கப்புறம் சைடில் பாருங்கள் ஓப்பன்னு வரும். ஆப் வந்து இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் இங்கே சைடில் பாருங்கள் இந்த கேன்சலுங்கிற இடத்துல ஓப்பனுங்கிறது வரும். ஓகேங்களா? அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும். பாருங்கள் ஓப்பன் வந்துருச்சு. இந்த போர்ஷன் ட்ராக்கருங்கிறது இங்கே நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் நமக்கு வந்து என்னென்ன அப்டேட்ஸ் வந்திருக்குங்கிறத இங்கே தெளிவாக காட்டும். பாருங்கள் வாட்ஸ் நியூன்னு இருக்குது பார்த்தீங்களா? இந்த வாட்ஸ் நியூவை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் நமக்கு ஒரு 6 அப்டேட் வந்திருக்கு. ஸோ இந்த 6 அப்டேட் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, AWS ஒர்க்கருக்கு வில் பி ஏபிள் டு பிளான் த ஸ்டாக் ரிஜிஸ்டர் த்ரூ ஸ்டாக் ரிக்குயர்மெண்ட் த்ரூ ஸ்டாக் ரிஜிஸ்டர். அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது நான் ஸ்டாக் ரிஜிஸ்டர், அதாவது ஸ்டாக் எவ்வளோ தேவை, எவ்வளோ இருக்குங்கிறத ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. ரெண்டாவது வந்து பாருங்கள், ரீவேம்ப் AWS சென்டர் மைக்ரேஷன் இருக்குது. இந்த ரீவேம்ப் AWS சென்டர் மைக்ரேஷன்னா மறுசீரமைக்கப்பட்ட அங்கன்வாடி சென்டரோட மைக்ரேஷன். ஒரு குழந்தையோ சென்டர் விட்டு சென்டர் மாற்றுறதுல மறுசீரமைப்பு பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. மூணாவது வந்து பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ரீவேம்ப் த ஃபியூச்சர்ஸ் டு ப்ரெக்னென்ட் மதர் மைக்ரேஷன் ஃப்ரம் ப்ரெக்னென்ட் உமன் டு லாக்டேட்டிங் மதர். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மறுசீரமைக்கப்பட்ட இதுலேயும் வந்து மைக்ரேஷன் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, ப்ரெக்னென்ட் உமன்லேருந்து கர்ப்பிணிலேருந்து பாலூட்டு தாய்முறை மாற்றுறதையும் மறுசீரமைப்பு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. நாலாவது வந்து பார்த்திங்கன்னா, நியூ ஸ்க்ரீன் டு கேப்சர் அடிஷ்னல் டீட்டெயில் ஃபார் டியூரிங் டெலிவரி. ஸோ இப்போ நம்ம போன இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேட்டா போட்டு மட்டும் நம்ம கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ ஒரு சில ஃபியூச்சர்ஸ், அதாவது அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து அடிஷ்னலான தகவல் வந்து நம்ம கொடுக்குற மாதிரி இங்கே புதுசாக ஒரு ஸ்க்ரீன் வந்து உருவாக்கியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது அஞ்சாவது வந்து பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஆதார் நம்பர் இஸ் மாஸ்க்டு ஆன் வெரிஃபைடு ஆதார் லிஸ்ட்டு. ஸோ இப்போ ஆதார் நம்பர் வந்து நம்ம வெரிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லா நம்பரும் தெரியாமல் கடைசியில் இருக்கக்கூடிய 4 நம்பர் மட்டும் தான் நமக்கு விசிபிள் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஆறாவது பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மைனர் பிக்ஸ் ஃபக்ஸ், அதாவது ஆப் வந்து வேகமாக செயல்படுத்தக்கூடிய வேலைகளையும் நாங்கள் செஞ்சுருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பாருங்கள், நான் பின்னாடி போயிடுறேன். பின்னாடி போயிட்டு நான் ஓப்பன் கொடுக்குறேன். பாருங்கள், ஓப்பன் கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு பாருங்கள் டைரெக்டாக நம்ம சென்டரோட லாகின் பண்ணுற மாதிரி வந்துருச்சு. பாருங்கள், நான் சென்டருக்கு உண்டான லாகின் நம்பரை போடுறேன். லாகின் மொபைல் நம்பரும் பாஸ்வேர்டும் நம்ம என்ட்ரி பண்ணிக்கணும். சரிங்களா? என்ட்ரி பண்ணிவிட்டு அதோட பாஸ்வேர்டையும் நம்ம இங்கே என்ட்ரி பண்ணிக்கிறோம். ஓப்பன் ஆயிடுச்சு. நமக்கு லாகின் பண்ணோன்னே ஓப்பன் ஆயிடுச்சு. இன்றைக்கி சென்டர் ஓப்பனா அப்படிங்கிறது கேட்கும். ஸோ நம்ம அந்த ஓப்பனுங்கிறத கொடுத்துடலாம். ஓகேங்களா? இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம அட்டனன்ஸ் போடுறோம் பார்த்தீங்களா, இந்த அட்டனன்ஸ் போடுறதுல ஒரு சில மாற்றங்கள் செஞ்சுருக்காங்க. அதை மட்டும் இந்த வீடியோவில் நான் எப்படி பண்ணுறதுங்கிறத சொல்லித்தரேன். மீதி இருக்கிற விஷயங்களுக்கு வந்து உங்களுக்கு தனியாகவே ஒரு வீடியோ வந்து ரெடி பண்ணி போடுறோம். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், நம்ம 3 to 6ல் மதிய உணவு குழந்தைக்கு அட்டனன்ஸ் கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அட்டனன்ஸ் வந்து ஆஸ் யூஷுவல் தான் இங்கே இருக்குது. ஓகேங்களா? ஆனால் நீங்கள் இங்கே செலெக்ஷன் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், கீழே ஒரு ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும், HCM டைப்புன்னு. ஸோ இது எல்லா குழந்தையும் நம்ம இன்றைக்கி அட்டனன்ஸ் போகிறத கிளிக் பண்ணினோம்னு வச்சுக்கோங்களேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் 8 குழந்தை இருக்குது. 8 குழந்தைக்கு அட்டனன்ஸ் போட்டதுக்கு கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் HCM டைப்புன்னு இருக்குது. இந்த கீழே HCM டைப்பை கிளிக் பண்ணால் நம்ம வந்து குக்குடு மீல்ஸா இல்லை பேக்குடான்னு கேட்கும். நம்ம பேக்குன்னா அதாவது பேக் பண்ணி வச்சுருக்கிற ஃபுட்டாக கொடுக்குறோமா இல்லை சமைச்ச உணவு கொடுக்குறோமான்னு கேட்கும். நம்ம குக்குடு மீல்ஸ், அதாவது சமைச்சு தான் கொடுக்குறோம், அதனால் குக்குடு மீல்ஸ் இங்கே டைப் பண்ணணும். ஸோ இந்த ஆப்ஷன் நம்ம டைப் பண்ணால் தான் நம்ம அட்டனன்ஸே வந்து ஃபுல்ஃபில்லாக நம்ம போட முடியும், HCM ஃபுல்ஃபில்லாக போட முடியும். ஸோ அதனால் கொடுத்துட்டு இங்கே சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் நமக்கு வந்து டேட்டா சக்ஸஸ்ஃபுல்லி அப்டேட்னு வரணும். வந்துருச்சுன்னா நம்ம போட்ட டேட்டாஸ் வந்து இங்கே வந்து கரெக்டாக நம்ம போட்டுட்டோம் அப்படிங்கிறது அர்த்தம். ஓகேங்களா? பாருங்கள், டீட்டெயில்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லி அப்டேட்னு வந்துருச்சு. ஸோ அதே மாதிரி 6 to 3 வயசில் பாருங்கள், நம்ம இதில் மதிய உணவு சாப்பிட்ற குழந்தை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இதில் 2 குழந்தை நமக்கு சாப்பிடுது.
ஸோ அந்த 2 குழந்தை இங்கே பாருங்கள், இங்கே பாருங்க, கனிஷ்காவுக்கும் நம்ம இங்கே கிளிக் பண்ணுறோம். ஓகேங்களா, நம்ம இந்த குழந்தைக்கும் காயத்ரி தினிஷியாவுக்கும் நம்ம கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணால் இங்கே கீழே வந்து பாருங்கள் HCM டைப் கேட்கும். இதே நீங்கள் டிஹெச்ஆர் கிளிக் பண்ணால் டிஹெச்ஆரில் அது தனியாக ஒரு வீடியோ உங்களுக்கு நான் கொடுக்குறோம். ஓகேங்களா, HCM டைப் இங்கே கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்ம சமைச்சு தான் கொடுக்குறோம். பேக் பண்ண ஃபுட் எதுவும் நம்ம கொடுக்கறது கிடையாது. ஸோ அதனால் நம்ம குக்குடு மீல்ஸை இங்கே கிளிக் பண்ணிக்கிறோம். குக்குடு மீல்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே சப்மிட் பண்ணுறோம். சப்மிட் பண்ணால் தான் உங்களுக்கு இந்த ஒரு மாற்றங்கள் மட்டும்தான் நம்ம HCM போடுறதுல மாறி வந்திருக்கு இந்த அப்டேட்டில். ஓகேங்களா, ஸோ ஆஸ் யூஷுவல் இங்கே பாருங்கள், டேட்டா சக்ஸஸ்ஃபுல்லி அப்டேட் வந்துருச்சு. ஆஸ் யூஷுவல் இங்கே பாருங்கள், அட்டனன்ஸ் போடுறதுல நமக்கு எந்த ஒரு இஷ்யூவுமே இந்த அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வரல. இங்கே பாருங்கள், நம்ம அட்டனன்ஸ் போடுற குழந்தை எல்லாத்தையுமே நம்ம இங்கே கிளிக் பண்ணி போட்டுடலாம். ஓகேங்களா, 8 குழந்தைக்கு நம்ம அட்டனன்ஸ் போட்டிருக்கிறோம். 8க்குமே இங்கே பண்ணிடலாம். இங்கே அதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம 8 குழந்தைக்கு தான் HCM போட்டிருக்கிறோம். ஸோ அந்த HCMக்கும் நமக்கு இந்த அப்டேட்டில் மாறி இருக்கிறது எப்படி பண்ணணுங்கிறத சொல்லியாச்சு. கீழே பாருங்கள் ஆக்டிவிட்டி, இந்த ஆக்டிவிட்டியை கிளிக் பண்ணு. இப்போ நார்மலாக கிளிக் பண்ணும்போது இங்கே வந்து நமக்கு சப்மிஷன் வரல அப்படின்னா பாருங்கள், மறுபடியும் வெளியே போயிட்டு மறுபடியும் ஆக்டிவிட்டியை கிளிக் பண்ணி இங்கே நம்ம இங்கே கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்மிஷன் வந்துடும். ஸோ இந்த சப்மிஷன் கொடுத்துட்டிங்கன்னா AWS சென்டர் டெய்லி ட்ராக்கிங் அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும். ஸோ இப்படி தான் நம்ம HCMல ஒரு சில மாற்றங்கள் வந்திருக்கு. அதை வந்து நம்ம இப்படி தான் போடணும். ஓகேங்களா, இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீதி ஸ்டாக் ரிஜிஸ்டர் என்ட்ரி போடுறது, லாக்டேட்டிங் மதர்ட்டில் வந்து எப்படி மாற்றுறதுங்கிறதெல்லாம் உங்களுக்கு தனியாக செப்பரேட் வீடியோவாக போடுறோம். தேங்க்யூ.